வணக்கம். இன்றைக்கி மோர் குழம்புக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரைக்கிறதுக்கு. அதோட 5 6 பச்சை மிளகா, 5 6 பச்சை மிளகா, ஒரு சின்ன பிஞ்சு இஞ்சி 4 5 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரிசி, பருப்பு, தேங்காய், இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 5 6 வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் மோர் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு போடுங்க. கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம், கடுகு ஜீரகம் ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு 5 6 பொடி வெங்காயம் உரித்து வச்சுருங்க. இந்த எண்ணெயில் இந்த பொடி வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் செவக்க வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் அந்த தாளிசத்தில் கொஞ்சம் நல்லா லேசாக செவக்க வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் செவந்த உடனே இந்த வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவை எடுத்து, வெங்காயம் செவந்ததும் அந்த வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவை அந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதும் அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு மூணையும் போட்டு கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் மசாலாவோட நல்லா அந்த மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி மூடி போட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் வேகுது வர ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடிட்டு அந்த இதை அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கடலைப்பருப்பு, அரிசியோடு அரைச்சதும் அந்த தயிரையும் ஊற்றி ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து இந்த வெண்டைக்காயை தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றி கிளறி விட்டு ஒரு 2 கொதிச்சிச்சுனாலே குழம்பு நல்லா கெட்டியாக பக்குவமாக வந்துடும். ரொம்ப நேரம் மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது. அந்த 2 கொதியிலையே மோர் குழம்பு பக்குவப்பட்டுரும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு 2 கொதிச்சிச்சுனாலே மோர் குழம்பு தயாராகிடும். இதுக்கு தொட்டுக்கிட நான் உங்களுக்கு மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இது நீங்கள் முதல்ல ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. மோர் குழம்பு அப்படி கிரேவியாக கெட்டியாக பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதுக்கு தொட்டுக்க உங்களுக்கு நான் வாழைக்காய் சைவ மீன் வறுவல் எப்படி செய்யன்னு சொல்லித்தரேன். அதுக்கு 2 வாழைக்காவை முதல்ல எடுத்துக்கோங்க. 2 வாழைக்காவை எடுத்து கட் பண்ணி கிராஸாக மீன் சைஸில் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மோர் குழம்புக்கு தொட்டுக்கிட வாழைக்காய் சைவ மீன் வறுவலுக்கு 2 வாழைக்காவை வட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க. அதை கொதிக்க வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த வாழைக்காவை ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனே அந்த வெந்நீரிலேருந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் மிளகு ஜீரகம் தூள், கொஞ்சம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி,
1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு, இந்த பவுட்ரு எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த வாழைக்காவை விரவுத அளவு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கிளறி வச்சுக்கோங்க. தண்ணியை ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. இந்த வாழைக்காவை போட்டு கொஞ்சம் கிளறி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு தோசைக்கல்லில் காய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 4 வாழைக்காவாக மீனை பொரித்த மாதிரி புரட்டி விட்டு செவக்க பொரிச்சு எடுங்க. பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடான சாப்பாட்டோட இந்த மோர் குழம்பையும் சைவ மீன் வறுவலையும் வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். சூப்பராக சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.